வணக்கம் உறவுகளே. இந்த காணொளி வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் குடுக்குற வீடியோ தான். கேத்திக்கு வந்து நாங்க சொல்லியிருக்கிறோம், இந்த முறை லவ்வர்ஸ் டேக்கு வந்து கிஃப்ட் ஒண்ணும் இல்ல. வேலன்டைன்ஸ் டேக்கு வந்து கிஃப்ட் ஒண்ணும் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லி, அப்ப ஓகே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி 2 பேருமே அப்ப தானும் வேண்டல, நானும் வேண்டலன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தோம். ஆனா கேத்தி வந்து ஆர்டர் பண்ணிட்டாள். ஆன்லைன்ல பண்ணிட்டாள் தெரியும். இப்ப அது கிஃப்ட் வேணுமேரே இல்ல. அப்ப ஆர்டர் பண்ணிட்டாள். அப்ப நானும் வந்து சர்ப்ரைஸ் குடுக்க தான் போறேன். நான் சும்மா தான் சொல்லியிருந்தேன் தர மாட்டேன்னு சொல்லி. வழமையா வந்து இந்த லவ்வர்ஸ் டேக்கு வந்து தாஜ்மஹால் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது கிஃப்ட் கொடுப்போம்ல, கிளாஸில் ஏதாவது செய்வது அப்படி ஏதாவது நினைவுக்கு கொடுப்போம். February 14 அப்படி தான் வளமையாக கொடுப்போம். இப்போ நாங்கள் வந்து வெட்டிங் பண்ணி 2 பிள்ளை வரை இருக்குது. நீயும் வந்து அப்படி கொடுக்குறது வந்து அவ்வளோ பெரிய இடம் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி கொடுப்போம் ஐடியாலாம் நான் இருக்கிறேன். அப்போ நான் இப்போ கடைக்கு போகிறேன். கடைக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிற ஐடியாலாம் போகிறேன். அப்போ இப்போ ஏதாவது யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ரெஸ்ட் எடுப்போம் ஐடியாலாம் போகிறேன். கேர்ள்ஸுக்கு உடுப்பெடுக்கிறனா தெரியும், ரொம்பவே கஷ்டம். அப்போ நாங்கள் இப்போ உடுப்பெடுக்க போகிறேன். நிறைய பேருக்கு தோணும் அப்படி லவ்வர்ஸ் டேக்கு உண்மையிலே கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் வந்து ஒவ்வொரு லவ்வர்ஸ் டேக்கும் வந்து கொடுத்துருக்குறோம். அது உண்மை. அப்படி கொடுக்காட்டி பிள்ளையான்னு சொன்னால் அது பிள்ளை இல்லை. லவ்வர்ஸ் டேக்கு கிஃப்ட் கொடுத்து பிரிஞ்சு போன லவ்வர்ஸும் இருக்கிறாங்க. எந்த லவ்வர்ஸ் டேயுமே கொண்டாடாமல் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிற லவ்வர்ஸும் இருக்கிறாங்க. இதில் வந்து இது பெருசாக எதுவுமே இல்லை. ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். யாராவது இப்போ நாங்கள் லவ் பண்ண சொன்னால் கட்டாயம் எங்களுக்கு அவங்க வேணி தரணும்னு சொன்ன ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு சின்ன ரெண்டாலும் கடைசி ஒரு கீ செயின், ஒரு சாக்லேட் அப்படி எல்லாமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எங்கட லவ்வர்ஸ் டேக்கு நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா கீ செயின் தான் இருந்துச்சு. அப்படியான கீ செயின் இருந்துச்சு, தாஜ்மஹால் அப்படி சின்ன சின்ன இருந்துச்சு. இது பெரிய இது இல்லாட்டியும் ஒரு கடைசி அது எனக்காண்டி ஒரு ஆள் வேண்டி தந்த ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீலுக்காண்டியாவது கட்டாயம் கொடுப்பாங்க. நீங்கள் அப்படி கொடுக்காட்டி தப்பு இல்லை. அப்படி நீங்கள் கொடுக்க ஏழுமன்னு சொன்னால் ட்ரை பண்ணுங்க, கொடுங்க. இப்போ நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்லி கொண்டே இருப்பீங்க. அப்போ ஒரு லவ்வர்ஸ் டேக்கு கொடுக்காட்டி அவங்க நினைப்பாங்க உங்களோட லவ் வந்து பொய்ன்னு சொல்லி. அப்படியே ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் கொடுக்கலாம். அதுவும் வந்து பெருசாக கொடுக்கணும் இல்லை, கடைசி சின்ன சின்னதாவது கொடுக்கலாம். நாங்கள் அந்த காலத்துலேருந்து கொடுத்து கொண்டு வந்தாங்களா. இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆனாலும் 2 குழந்தை வந்தால் கூட அது வந்து அந்தந்த டேட்டுக்கு வந்து அப்படி நாங்கள் கொடுத்து பழகிட்டு அப்படியும் கேட்டிக்கும் தெரியும் எப்படின்னு நான் தருவேன்னு சொல்லி பார்ப்போம். என்ன கொடுக்குறோம், என்ன மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி தான் பார்க்க போகிறோம். மற்றபடி எல்லாருக்குமே வந்து காதல் தின வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க. எல்லாருக்கும் வந்து அவங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தோட வந்து திருமணம் நடக்கணும் நானும் முறை வேண்டி கேள்வேன். இதுதான் வந்து எங்களோட காதலுக்கு கிடைச்ச முதல் பரிசு லிடியா. ரொம்பவே வந்து சமத்து குட்டி. இப்போ நாங்கள் இவளை ஏன் விளக்கெடுத்து இப்படி விட்டுக்கிறோம்னு சொன்னால் இண்டிபெண்டன்ட் டேக்கு கேட்டிருந்தாங்க. அப்போ அதுக்கு தான் இப்படி விளக்கெடுத்து விட்டு தான் அவங்களோட ப்ரீ ஸ்கூலில் வந்து சிங்களீஸ் மாதிரி விளக்கெடு வேறு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் வந்து சிங்களீஸ் என்ன பிடிக்கும். அதை விட நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், என்னோடய ஒய்ஃப் வந்து சிங்களமான்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க சிங்களம் இல்லை, தமிழ் தான். அப்போ நாங்கள் உண்மையிலேயே ஏன் நம்ம பொட்டு எல்லாம் வைக்கிறோன்னா நாங்கள் கிறிஸ்டியனுடைய நாங்கள் பொட்டு வைக்கிறோம் இல்லை. இது வந்து லிடியா வந்து அப்போ நாங்கள் சிங்கள குட்டி மாதிரியே விளக்கெடுத்து விட்டோம். முத்து மாலை எல்லாம் வேண்டி அது மாதிரி பார்த்திங்கன்னா பூ எல்லாம் வச்சு. இது வந்து சாரி லிடியா கட்டியிருக்கிறது. சல்வாருன்ற சோல் ஒன்று தான். கேத்தியை யூடியூப்பில் பார்த்து நிறைய பேர் கேட்ட வீடியம் பார்த்திங்கன்னு சொன்னால் இவ சிங்களம்மான்னு சொல்லி. இல்லை, நல்லாயே தமிழ் கதைப்பா, என்னை விட நல்லா கேட்பா. தமிழாக்கள் தான் நாங்கள். அப்போ பயப்படாதீங்க. சும்மா வந்து இந்த ப்ரோக்ராம் முதல்களுக்கு வந்து இப்படி விளக்கெடுத்து விட்டு பழகிட்டுது. அதை விட எனக்கு வந்து சிங்கள கேர்ள்ஸ் இந்த வடிவு கொஞ்சம் விருப்பம். இவளை வந்து முஸ்லீம் கேர்ள்ஸாக விளக்கெடுத்திருக்கிறோம். போன முறை இண்டிபெண்டன்ஸ் டே, இந்த முறை இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து சிங்கள கேர்ளாக விளக்கெடுத்திருந்தேன். இவர் என்ன ப்ரீ ஸ்கூலுக்கு போகல. லவ்வர்ஸ் டே வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக செய்வோம் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் சொல்லியிருந்தேன். ஆனால் ஃபைனலாக வந்து அன்றைக்கு முதல் நாளே வந்து பார்த்துச்சுன்னா பெரிய ஒரு தகராறு மாதிரி வந்துட்டுது. தகராறு மீன் நீங்கள் வந்து டியாவுக்கு தான் கூட செல்லம் கொடுக்குறீங்க, தம்பியை கவனிக்கிறீர்கள், என்ன கவனிக்கிறீர்கள் ஒரு ஃபீலில் வந்து சண்டை ஆரம்பிச்சிட்டுது. அவளும் போதா குறைக்கு அப்பா குட்டின்னு சொல்லி பின்னால் தெரிஞ்சு அவளும் வந்து சண்டையை நல்லாயே வளர்த்து விட்டார். இன்றைக்கு வந்து லவ்வர்ஸ் டே தான். மார்னிங் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னேன் 2 பேருமே கிஃப்ட் எதுவுமே வந்து ஷேர் பண்ணல. தூக்கி மேசையில் வச்சுருந்தோம், ஒரு ஆள் வந்து பெட்டில் வச்சுருந்தோம். 2 பேருமே எடுத்துகிட்டு 2 பேரும் பார்த்து சிரிச்சிட்டு போய் என்னதான் பெரிய சண்டை இல்லையான்னு சொன்னாலும் அது சின்ன ஒரு சண்டை டக்குன்னு முடிஞ்சிடும். அம்மாக்களுக்கு வந்து எப்போவுமே பையங்களை பிடிக்கும், அந்த மாதிரி அப்பாக்களுக்கு மகள்களை பிடிக்கும். இதை விட பெரிய ஜோக் சொல்லி அவன் உடுப்படுப்பம் வந்து ஜெஃப்னாவுக்கு போயிருந்தேன். அப்போ போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு கேட்டேன், தங்கச்சி இப்படி கேளூரால் கொடுப்படப்போகணும்னு சொல்லி சும்மா டொப் மாதிரி காட்டுங்கன்னு சொல்லி ஆஃபீஸுக்கு போடக்கூடிய மாதிரி இல்லைன்னு வெளியில் போடக்கூடிய மாதிரி கொஞ்சம் டொப்பாக காட்டுங்கன்னு சொல்லி. அப்போ அவள் கேட்டால் அவள் எப்படி இருப்பான்னு சொல்லி கேட்டேன். நான் சொன்னேன் என்ன மூடில் நானும் இருந்தேன் வந்து நானும் சொல்லிவிட்டேன். தேவதை மாதிரி இருப்பாங்கண்டா. அப்போ மேலே தான் போகணுமாண்டாண்டா. அப்போ நான் ஓகே தங்கச்சின்ட்டு போவோம்ட்டு போவேன். அது கூப்பிட்டா டக்காட்டு. பின்ன நான் என்னென்னு கேட்டேன், நான் மேலே போகணும்னு சொன்னது நீங்கள் மேலே என்று சொன்னது மற்ற உலகத்துக்கு தான் போகணும்னு. எனக்கு சிரிப்பு வந்துட்டு தங்கச்சி நல்லா ஜோக் அடிக்கிறீங்க உடுப்பத்தாங்கன்னு சொல்லி பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பெஸ்ட் வந்து இந்த கலர்ஸ் டொப்புகள்லாம் பார்த்தேன். எனக்கு டொப் பிடிச்சிருந்தது. ஆனால் கேத்திட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக்ல வந்து டொப் இல்லை. லவ் பண்ணதுறவங்களேருந்து கேட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளாக் கலர் வந்து
அப்போ நான் லவ் பண்ண தொடங்கின அப்புறம் எந்த பிளாக் கலர்லையுமே வந்து பெருசாக ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததில்லை, கொடுக்க விரும்புகிறதும் இல்லை. ஆனால் இந்த நிறைய நாள் கேட்டபடியாக இந்த கலரில் எடுப்போம்னு எடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த சாரி இது வந்து ஃபஸ்ட்னா ஒரு க்ரீன் ரெட்டில் வர மாதிரி இருந்தது. ரொம்ப நல்ல சாரி, நல்ல கலர் பிடிச்சிருந்தது. நிறைய நாள் சாரி எடுத்து கொடுக்கணுமென்ற ஆசை எல்லாமே இருந்தது. ஆனால் கேத்திட்ட பார்த்து சொன்னால் நிறைய சாரி இருக்குது. இது வந்து டாப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிளாக் டாப், கொஞ்சம் நீட்டாக இருக்கும், கிராண்டாகவும் இருந்துச்சு. அப்போ நான் இதை எடுத்திருந்தேன். விலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் 2700 அப்படி வரும். சாரியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5800 5900 அப்படி ஒரு சாரி தான். ரெண்டுமே பிடிச்சிருந்தது, அப்போ எடுத்திருந்தேன். இதுதான் நான் கேத்தியை கொடுத்தது. எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கேத்தி எனக்கு தந்தது. கேத்தி ஆன்லைனில் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு மெரூன் கலர் ஷர்ட் ஒன்று எடுத்தாங்க. அந்த ஷர்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. காப் கை உள்ள ஒரு ஷர்ட். வேட்டிக்கு தான் நல்லா இருக்கும். நாங்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஏதாவது வேணும்னு சொன்னால் எங்களுக்கு இப்படி பர்த்டே இல்லைன்னு சொன்னால் ஏதாவது நிகழ்ச்சி வந்தேன்னு சொன்னால் நாங்கள் அடுத்து வர ப்ரோக்ராம் ஏம் பண்ணி தான் வேண்டி கொடுப்போம். எனக்கு வந்து இது தேவை. இப்போ பங்காள பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வெட்டிங்கெல்லாம் வருது. அப்போ நான் அது கட்டுறதுக்கு நல்லா இருக்கும். வெட்டி கட்டினா என்ன சூப்பராக இருக்கும். ரெட் மாதிரி இருக்குது, ஆனால் நல்ல ஒரு மெரூன் கலர். இது கேட்சி வந்தது எப்படி தான் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து இப்படி தான் லவ்வர்ஸ் டே எங்கட இந்த முறை இருந்துச்சு. நீங்கள் எப்படி லவ்வர்ஸ் டே கொண்டாடினீங்கன்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.